ஹலோ கைஸ், இது ஒரு புது விதமான சீரீஸ். சரியா? 45 டேஸுக்கான ஒரு ஷார்ட் ஒகேபுலரி கோர்ஸ் இது. எஸ்பிஐ ஃபுல்லாகவே, எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸுக்கு முன்னாடி இது வந்துட்டு நம்மளுக்கு படித்து போடுற மாதிரி இருக்கும். 5 நாளைக்கு சேர்த்து 50 வார்த்தைகள் சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? டெஸ்ட்டு போடுவோம். ஸோ டக்குன்னு 10 நிமிஷத்துக்குள்ளே 10 ஒகேப்ஸ் எப்படி கடன் படிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த கிளாஸேங்க. பென்சிவ்னா ரொம்ப யோசிக்கிறது, தாட்ஃபுல், யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. பென்சிவ் சரி, கான்டம்ப்ளேட் அப்படின்னாலும் யோசிக்கிறது, மல் ஓவர் இதுனா யோசிக்கிறது. சரி, பென்சிவ்னா வந்துட்டு அடுத்து என்ன பண்ணுறது என்னன்ட்டு ஒரு கவலையோடு சேர்ந்து யோசிக்கிறது தான் பென்சிவ். சரியா? பென்சிவ். பென்சிவ் இது எப்படி ஞாபகம்? எக்ஸ்பென்சிவ், விலை உயர்ந்த ஒரு பொருளை வாங்க போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நம்ம யோசிப்போம். ஸோ எக்ஸ்பென்சிவ் கூட சேர்ந்து வச்சு பென்சிவ்னு ஞாபகம் வச்சுக்கணும். காசு அதிகமான ஒரு பொருளை வாங்கணும்னா நம்ம யோசிப்போம். பெக்கடிலோன்னு சின்ன தப்பு, சின்ன தப்பு. சரியா? ஒயிட் லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னது? காயப்படுத்தாத லை, ஹார்ம்லெஸ் லை, அதான் ஒயிட் லை. அதே மாதிரி பெக்கடிலோன்னா மைனர் அஃபென்ஸ், சின்ன. The ambassador didn't seem to view the matter very seriously. He called it a peccadillo. பெக்கடிலோ அப்படின்ட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சின்ன அஃபென்ஸ்ன்ட்டாரு. சரியா? நெக்ஸ்ட், ஐக்கனோகிளாஸ்ட். பாப்புலர் பிலீஃப்ஸை அட்டாக் பண்றவர் தான் ஐக்கனோகிளாஸ்ட். சரியா? ஐக்கனோகிளாஸ்ட் ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு ரிபல்லியன், ஒரு மியூட்டினி இருக்கக்கூடிய, ஒரு மியூட்டினியை காமிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அதாவது என்னதுன்னா, ஐக்கனோகிளாஸ் இந்த வார்த்தை எப்படி வந்துச்சு அப்படின்னா, அந்த காலத்தில் கடவுளுடைய உருவங்கள் தான் வச்சுருப்பாங்க. சரிங்களா? சிலைகள் வச்சுருப்பாங்க. கடவுளுக்குன்னு சிலைகள் உருவாக்கி வச்சுருப்பாங்க. அந்த சிலைகளெல்லாம் சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, கடவுள்னு ஒருத்தர் கிடையாது, கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் கூட அவர் இந்த இயற்கையோட கலந்துருக்காரு, நீங்கள் சொல்கிற இந்த விக்கிரகங்கள்லையோ இல்லை இந்த சிலைகள்லையோ கிடையாது அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் அட்டாக் பண்ணாங்க. ஸோ இந்த ஐகான்ஸை, இந்த சிலைகளை, இந்த ஸ்டாச்சுஸை அட்டாக் பண்ணவங்க பேர் தான் ஐக்கனோகிளாஸ்ட்னு வச்சாங்க. சரிங்களா? ஸோ அந்த காலத்தில் இல்லை இப்போவும் கூட கடவுள் இருக்காரு, கடவுள் இந்த சிலைக்குள்ளே இருக்காரு, இந்த இடத்துல இருக்காரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கைகளை அட்டாக் பண்ணுறவங்க, ஸோ பாப்புலராக நம்பக்கூடிய ஒரு விஷயங்களை எல்லாம் அட்டாக் பண்ணுறவங்க ஐக்கனோகிளாஸ்ட் அப்படிம்பாங்க. பெரியார் இருக்கார்ல, அவர் ஒரு ஐக்கனோகிளாஸ்ட். என்ன சொன்னாரு? கடவுள் கிடையாது அப்படின்னாரு. பெண்களுக்கு படிப்பு வேணும் அப்படின்னு சொன்னாரு. அந்த காலத்துல அந்த சிச்சுவேஷன்ல பெண்கள் படிக்கணும், பெண்களுக்கு சம உரிமை இருக்குன்னு பேசினதே ஒரு ஐக்கனோகிளாஸ்டிக் ஐடியா. ஏன்னா பாப்புலர் பிலீஃப் என்னதுன்னா, பெண்கள் படிக்க கூடாது, பெண்களுக்கு உரிமைகள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ பெரியார் ஒரு ஐக்கனோகிளாஸ்ட். ராஜர்ஸ் எக்ஸாம்பிள் பாருங்க, ஐக்கனோகிளாஸ்ட் ஆர்கிடெக்சர். இவர் என்ன பண்றாரு? பில்டிங் உள்ள இருக்கிறதெல்லாம் சில நேரம் எடுத்து வெளியே யூஸ் பண்ணிக்கிடுவாரு. ரைட்டா? அடுத்து அசிமுலேட்னா டைஜஸ்ட் பண்றது, டைஜஷன். சரியா? உள்ள எடுத்து புரிஞ்சுக்கிறது, அதான் அசிமுலேஷன். உள்ள எடுத்து கரைக்கிறது. டைஜஷனையும் அசிமுலேஷனும் சொல்லுவோம். ஸோ அசிமுலேட்னா என்ன அர்த்தம்? உள்ள எடுத்து புரிஞ்சுக்கிறது, இல்லை உள்ள எடுத்து டைஜஸ்ட் பண்ணிக்கிறது. சாலிசிட் அப்படின்னா ரெக்வெஸ்ட், சாலிசிட்டஸ் அப்படின்னா eager and attentive. I appreciated his solicitous inquiry about my health. So solicit na request. This solicitous. சரியா? Solicitous அப்படின்னா very eager and attentive. அதுல இருந்து வரும். பென்சிவ்னா ரொம்ப யோசிக்கிறது, விலை உயர்ந்த பொருளை வாங்குறதுக்கு யோசிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்த எக்ஸ்பென்சிவ் மாதிரி பென்சிவ். பெக்கடிலோனா மைனர் அஃபென்ஸ், இட் இஸ் அ ஒயிட் லை. ஐக்கனோகிளாஸ்ட் பாப்புலர் பிலீஃபை அட்டாக் பண்ணுறவர். அசிமுலேட்னா உள்ள எடுத்து புரிஞ்சுக்கிறது. சரிங்களா? ஸ்கூல்ஸ் வேர் யூஸ் டு அசிமுலேட் த சில்ட்ரன் ஆஃப் இமிகிரன்ஸ். இமிகிரன்ஸுடைய சில்ட்ரனை இவங்க உள்ள எடுத்து அந்த குழந்தைங்க எப்படி இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதுதான் அசிமுலேட் அப்படிங்கிற வார்த்தை. சாலிசிட்டஸ்னா என்ன சொல்லியிருக்கோம்? ஈகர் அண்ட் அட்டென்டிவ். ஈகரா இருக்கிறது, அட்டென்டிவா இருக்குது. சாலிசிட்னா ரெக்வெஸ்ட். இங்க பாருங்க, ஐ அப்ரிஷியேட்டட் திஸ் சாலிசிட்டஸ் இன்குவைரி அபவுட் மை ஹெல்த். அட் சிவிலாக இருக்காங்க அப்படின்னா பொலைட்டாக, கோச்சியஸாக, அதாவது ஒரு சொசைட்டியில் மற்றவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிறாங்க, அதுதான் சிவிலாக நடந்துக்கிறது. சரியா? சிவிலானா பொலைட்டாக நடந்துக்கிறாங்க, கோர்ட்டியஸாக, ரொம்ப ஒரு பிரச்சனை பண்ணாமல்
ஒரு ப்ராப்பரான ரெஸ்பெக்ட் கொடுத்து நடந்துக்கிறதா சிவில். ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் பி சிவில் டு தேர் ஃபேக்கல்டிஸ். ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஃபேக்கல்டிஸ்ட சிவிலாக இருக்கணும். பெரிபெட்டடிக். பெரிபெட்டடிக் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படியே திரியுது. வாண்டரர், வேகபாண்ட், அவர் தான் பெரிபெட்டடிக். சரியா? ஷீ ஒர்க் as a peripatetic journalist for most of her life. ஸோ லைஃப்பில் அவங்க பெரிபெட்டடிக் ஜேர்னலிஸ்டாக வேலை பார்த்தாங்க. வாட்டிமால இருந்து பின்னாடி இருந்து பெரிபெட்டடிக்னா வாண்டரிங். சிவில்னா பொலைட் அண்ட் கோர்ச்சியஸ். சாலிசிட்டஸ். சாலிசிட்டஸ் அப்படின்னா ஈகர் அண்ட் அட்டென்டிவ். சரியா? ஈகராகவும் அட்டென்டிவாகவும் தீவிரமாக இருக்கிறது. ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறது, அதாவது சாலிசிட்டஸ். சரியா? அசிமுலேட்னா உள்ள எடுத்து புரிஞ்சுக்கிறது. ஐக்கனோகிளாஸ்ட் பாப்புலர் பிலீஃபை அட்டாக் பண்றவர். பெக்கடிலோ இஸ் அ மைனர் அஃபென்ஸ். பென்சிவ்னா தாட்ஃபுல். காலகேஷன்ஸ் அப்படின்னா குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். சரிங்க? ஆல் ஆஃப் த டைம்னா ஹேப்பன்ஸ் ஆஃபன். அதான் ஆல் ஆஃப் த டைம். அவ்வளோதான். ஐ எம் அஃப்ரைடு நாட்னு யூஸ் பண்றாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா நெகட்டிவா ஒன்று சொல்ல போறாங்க. நெகட்டிவா ஒன்று சொல்ல போறாங்க. அதான் அஃப்ரைடு நாட் அப்படின்பாங்க. இப்போ நீங்கள் திடீர்னு டாக்டர்லாம் வந்துட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாரு, பேஷண்ட் பிழைக்கல. இப்போ வெளியே வந்து கேட்பாங்க, எங்கள் அப்பா நல்லா இருக்காங்களா, இல்லை சாரி அந்த பேஷண்ட் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்குறீங்க. பேஷண்ட் ஒருத்தர் உள்ளே இருக்காரு, பேஷண்ட் வந்துட்டு இறந்துட்டாரு. சரிங்களா? டாக்டர் காப்பாற்ற முடியல. அப்போ பேஷண்ட் நல்லா இருக்காருன்னு நீங்கள் கேட்பீங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ டாக்டர் என்ன சொல்லுவார்னா ஐ எம் அஃப்ரைடு நாட் அப்படி சொல்றாருன்னா என்ன அர்த்தம்னா நெகட்டிவா சொல்ல போறாருன்னு அர்த்தம். நெகட்டிவ் மீனிங்கை காமிக்கிறதுக்கு தான் ஐ எம் அஃப்ரைடு நாட். சரியா? பேஷண்ட் உள்ள இருக்காரு, பேஷண்ட் வந்துட்டு நல்லா இருக்காரான்னு நீங்க கேக்குறீங்க. நல்லா இல்லைன்னு சொல்றத எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் அஃப்ரைடு நாட்ஸ் அப்படி சொல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பேஷண்ட் நல்லா இல்லை, பேஷண்ட் உயிரோட இல்லை அப்படின்னு நெகட்டிவ் ஆன்சரை வருத்தத்தோட சொல்றது. ஜிம் ப்ராஜெக்டை டைம்ல முடிச்சாரா அப்படின்னா ஐ எம் அஃப்ரைடு நாட்ஸ் முடிக்கல. ஐ எம் அஃப்ரைட் நாட்னா முடிக்கலைன்னு வருத்தத்தோட சொல்றது. ஆஃப்டர் டார்க்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஈஸி. ஆஃப்டர் டார்க்னு என்ன அர்த்தம்? நைட் டைம் தான் ஆஃப்டர் டார்க்னு காணும். சரியா? ஸோ ஐ எம் அஃப்ரைடு நாட் அப்படின்னா என்ன அர்த்தம்? தி ஜிம் ஃபினிஷ் ப்ராஜெக்ட் இன் டைம்னா ஐ எம் அஃப்ரைடு நாட் என்ன அர்த்தம்? ஆன்சரை நெகட்டிவ்ல சொல்றாங்க, வருத்தத்தோட சொல்றாங்க. அடுத்தது நோ ஸ்ப்ரிங் சிக்கன் அப்படின்னா நோ ஸ்ப்ரிங் சிக்கன்னா நான் வந்து ஸ்ப்ரிங் சிக்கன் என்ன பண்ணணும், நல்லா குதிச்சு குதிச்சு விளையாடும், நல்ல ஜாலியாக இருக்கும், அங்கிட்டு இங்கிட்டு ஓடும். நான் ஸ்ப்ரிங் சிக்கன் கிடையாதுன்னா நான் யங் கிடையாது, வயசாயிட்டு அப்படின்னு அர்த்தம். ஆஃப்டர் கிளைம்பிங் த ஹில் ஐ ரியலைஸ் ஐ எம் நோ ஸ்ப்ரிங் சிக்கன். ஆஸ் ஓல்ட் அஸ் த ஹில்னாலும் என்னது, அந்த மலை எந்த அளவுக்கு வயசானதோ அந்த அளவுக்கு வயசாயிட்டுன்னா ஓல்டு, எக்ஸ்ட்ரீம்லி ஓல்டு. ஆக்டிங் இஸ் ஏஜ் அப்படின்னு என்ன அர்த்தம்? வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறது. பிஹேவியர் அப்ராப்ரியேட் டு ஹிஸ் ஏஜ். சரியா? வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறது. மாடிமால இருந்து இந்த ஏரியாவை முடிச்சுட்டு திருப்பி வருவோம். ஆல் ஆஃப் த டைம் தெரியும், ஆஃப்டர் டார்க் தெரியும். ஆல் ஆஃப் த டைம்னா எப்போவுமே ஆஃப்டர் டார்க்னா இருட்டுக்கு அப்புறம். அஃப்ரைட் நாட்னா நெகட்டிவாக ஒரு ஆன்சரை வருத்தத்தோடு தெரிவிக்கிறது. நோ ஸ்ப்ரிங் சிக்கன்னா அவங்க என்ன கிடையாது, யங் கிடையாது. ஆஸ் ஓல்ட் அஸ் ஹில்னாலும் ஓல்டு ஆயிட்டுன்னு அர்த்தம். ஆக்டிங் இஸ் ஏஜ்னா வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறது, வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறது. ஸோ ஓகே, மறுபடியும் மேலேருந்து பென்சிவ்னா தாட்ஃபுல், எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயத்தை வாங்குறதுக்கு யோசிப்போம், அப்படிதான் ஞாபகம் வச்சுக்கணும். பெக்கடிலோ அப்படின்னா மைனர் அஃபென்ஸ், ஒயிட் லை. ஐக்கனோகிளாஸ்ட் பிலீஃப், பாப்புலர் பிலீஃபை அட்டாக் பண்ணுறவர். அசிமுலேட்னா உள்ள எடுத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. சாலிசிட்டஸ்னா ஈகர் அண்ட் அட்டென்டிவ். சிவில்னா பொலைட் அண்ட் கோர்ச்சியஸ், பொலைட்டாகவும் கோர்ட்டியஸாகவும் நடந்துக்கிறது. பெரிபெட்டடிக் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய்கிட்டே இருக்கிறவங்க பெரிபெட்டடிக். ஆல் ஆஃப் த டைம் தெரியும் எப்போவுமே. அஃப்ரைட் நாட்னா ஆன்சர் நெகட்டிவ் ஆன்சர் ரெக்ரெட்ஃபுல்லி, ரெக்ரெட்ஃபுல்லி. சரியா? ஸோ ஜிம் ப்ராஜெக்ட் முடிச்சா நான் முடிக்கல, ஐ எம் அஃப்ரைட் நாட். ஆஃப்டர் டார்க்னா டார்க்குக்கு அப்புறம். நோ ஸ்ப்ரிங் சிக்கன்னா நோ லாங்கர் யங். அஸ் ஓல்ட் அஸ் அ ஹில்னா ரொம்ப வயசாயிட்டுன்னு அர்த்தம். ஆக்டிங் இஸ் ஏஜ்னா அப்ராப்ரியேட்டாக நடந்துக்கிறான், வயசுக்கு ஏற்றவன் நடந்துக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இது எப்போவுமே 10 மினிட்ஸ்க்குள்ளே இந்த கிளாஸ் முடிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற கமெண்ட் சொல்லுங்கள். நீங்கள் மொதல் கிளாஸ் பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் கண்டினியூஸாக பார்க்க மாட்டீங்க. இதுதான் நம்மளுடைய வழக்கம். ஸோ எனக்கு கண்டினியூஸாக 45 டேஸ் பார்க்கணும். 5 டேஸுக்கு அப்புறம் இதில் டெஸ்ட் இருக்கும், டெஸ்ட்டும் போடணும். சரிங்களா? தேங்க்யூ, டாட்டா, பை பை.